ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மிஸ்ஸஸ் மைடாஸ் இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா கேரல் அண்ட் டஃபி. இவங்க ஒரு ஸ்காட்டிஷ் போயட் அண்ட் பிளே ரைட். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் போயட் லாரியேட். இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னலான்னா டேக் மை ஹஸ்பண்ட், த வேர்ல்ட்ஸ் ஒய்ஃப், ராப்சர் அண்ட் சோ ஆன். மிஸ்ஸஸ் மைடாஸ் இந்த போயம் த வேர்ல்ட்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற பொயட்ரி கலெக்ஷன்ல 1999 அப்போ பப்ளிஷ் ஆயிருக்குது. இந்த போயம் கேரல் அண்ட் டஃபி டிராமாட்டிக் மோனோலாக்ல எழுதியிருக்காங்க. த வேர்ல்ட்ஸ் ஒய்ஃப் இந்த பொயட்ரி கலெக்ஷன்ல கேரல் அண்ட் டஃபி என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்டரி, மித்தாலஜி அண்ட் லிட்ரேச்சர்ல இருக்கிற ஃபேமஸான மெயில் ஃபிகர்ஸோடைய ஸ்டோரிஸ அவங்களுடைய ஃபீமேல் பார்ட்னருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டி அண்ட் த பீஸ்ட், ரிப் வான் விங்கிள், கிங் காங், ஷேக்ஸ்பியர் இவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே இவங்களுடைய ஃபீமேல் பார்ட்னருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. மிஸ்ஸஸ் மைடாஸ் இந்த போயம்ல மைடாஸோடைய ஸ்டோரிய அவங்களுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் மைடாஸ் நரேட் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மைடாஸ்னா யாருன்னு பார்க்கலாம். கிரீக் மித்தாலஜில மைடாஸ் அப்படின்னு ஒரு கிங் இருந்தாங்க. இந்த கிங் கிரீக் காட் டயானைசஸ் உடைய ஃப்ரெண்டு கிட்ட கைண்டா நடந்துக்கிடுவாங்க. சோ அந்த கைண்ட்னஸ் பாராட்டுற விதமா காட் டயானைசஸ் கிங் மைடாஸ்க்கு உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு கிங் மைடாஸும் நான் எதெல்லாம் தொடுறனோ அது எல்லாமே கோல்டா மாறிடணும்னு வரம் கேட்டிருப்பாங்க. கிரீக் காட் டயானைசஸும் கிங் மைடாஸ்க்கு அந்த வரத்தை கொடுத்திருப்பாங்க. சோ இந்த கிரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம போயட் கேரல் அண்ட் டஃபி மிஸ்ஸஸ் மைடாஸ் அப்படிங்கிற போயமை எழுதியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா கேரல் அண்ட் டஃபி மைடாஸ அவங்களுடைய போயம்ல ராஜாவா காமிச்சிருக்க மாட்டாங்க. மைடாஸ நம்மளே மாதிரி ஒரு காமன் பர்சனா, நார்மல் அண்ட் மாடர்ன் மேனா தான் மைடாஸ அவங்களுடைய போயம்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இந்த போயம் மைடாஸோடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் மைடாஸ் தான் நரேட் பண்ற மாதிரி இருக்கும். மிஸ்ஸஸ் மைடாஸோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம மைடாஸோடைய ஸ்டோரிய தெரிஞ்சுக்கிட போறோம். இந்த போயம் செப்டம்பர் மாசத்தோடைய எண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் ஈவினிங் மிஸ்ஸஸ் மைடாஸ் டின்னர் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே ஒயின் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க குக் பண்ணிக்கிட்டு இருக்கறனால அதுல இருந்து வர்ற போக விண்டோஸ் மேல பட்டு விண்டோஸ் ரொம்ப மங்கலா தெரியுது. சோ மிஸ்ஸஸ் மைடாஸ் அந்த விண்டோஸ கிளீன் பண்றாங்க. இப்போ விண்டோ வழியா வெளியில பார்த்தா அவங்களுடைய யார்டுல ஒரு பியர் ட்ரீக்கு கீழே மிஸ்ஸஸ் மைடாஸோடைய ஹஸ்பண்ட் நின்னுக்கிட்டு இருக்காங்க. மைடாஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு ஸ்டிக்க ரெண்டா பிரேக் பண்றாங்க. வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கச்சுல மைடாஸ் கையில இருக்கிற ஸ்டிக் கோல்டு கலர்ல ஷைன் ஆகுற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் மைடாஸ் மரத்துல இருந்து ஒரு பேரிக்காய பறிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு சாதாரண ஃப்ரூட் மாதிரி தெரியல, லைட் பல்பு மாதிரி க்ளோ ஆகுது, ஷைன் ஆகுது. இப்போ நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸ் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, மரத்துல லைட்ஸ தொங்க விட்டுக்கிட்டு இருக்காரா? அவர் கையில என்ன இருக்குது, அது எதனால கோல்டு கலர்ல ஷைன் ஆகுது அப்படின்னு நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸ் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்போ யார்டுல இருந்து மைடாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க டோரோடைய கைப்பிடிய டச் பண்ணிருப்பாங்க. இப்போ அதுவுமே ஷைன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் மைடாஸ் அவங்க வீட்டுல இருக்கிற கர்டைன்ஸ க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதுவுமே இப்போ ஷைன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்க்கும்போது நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸுக்கு த ஃபீல்ட் ஆஃப் த கிளாத் ஆஃப் கோல்டு தான் ஞாபகம் வருதா. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். என்னன்னா இங்கிலாந்தோடைய கிங் அண்ட் பிரான்ஸோடைய கிங் தங்கத்தால செய்யப்பட்ட கிளாத்தை எடுத்துட்டு வந்து அவங்களுடைய வெல்த், பவர் அண்ட் கல்ச்சரை காமிச்சு பெருமைப்பட்டிருப்பாங்க. கூடவே நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா மிஸ் மேக்ரெடி ஞாபகம் வராங்க. இவங்க பிரிட்டிஷ் டிவி சீரீஸ்ல வர்ற ஒரு கேரக்டர்.
இவங்களுடைய ஹேர் பிரைட் கோல்டு கலர்ல இருக்குமா. மைடாஸ் ராஜா மாதிரி ஒரு சேர்ல உட்காருதாங்க. அந்த சேருமே கோல்டா மாறிடுச்சு. இப்போ மிஸ்ஸஸ் மைடாஸ் அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்பி போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு மைடாஸ் பதில் சொல்லாம சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க டின்னர் சாப்பிடுறதுக்காக உட்காருதாங்க. நம்ம சோளா கதிர்ல கார்னை கடிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த கார்ன் மைடாஸ் வாயில இருந்து வெளியில விழுது. அது பாக்குறதுக்கு நார்மல் கார்ன் மாதிரி இல்ல, கோல்டன் டீத் மாதிரி இருக்குதான். நெக்ஸ்ட் மைடாஸ் தொடுற எல்லா பாத்திரமுமே கோல்டா மாறிடுது. மைடாஸ் ஒரு டம்ளர் எடுத்து அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒயின் கேக்குறாங்க. அந்த கிளாஸுமே கோல்டன் காப்லெட்டா மாறிடுது. மைடாஸ் டாய்லெட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டாய்லெட்டுமே கோல்டா மாறிடுச்சு. சோ மிஸ்ஸஸ் மைடாஸ் அவங்க ஹஸ்பண்ட் மைடாஸ ஒரு ஓரமா நீங்க எதையும் டச் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. மிஸ்ஸஸ் மைடாஸ் அவங்களுடைய கேட்ட பேஸ்மெண்ட்ல வச்சு பூட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க போன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தள்ளி வச்சிருந்தாங்க. இப்போ மிஸ்ஸஸ் மைடாஸ் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து சேஃபா கொஞ்ச தூரம் தள்ளியே நிக்கிறாங்க. ஏன்னா மைடாஸ் அவங்க ஒய்ஃப தொட்டாங்கன்னா மிஸ்ஸஸ் மைடாஸுமே கோல்டா மாறிடுவாங்க. சோ சேஃபா கொஞ்ச தூரம் தள்ளி நின்னு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மைடாஸ் நான் ஒரு விஷ் பண்ணேன், அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த போயம்ல கேரல் அண்ட் டஃபி மைடாஸ் அந்த விஷ யார்கிட்ட சொன்னாங்க, யார் அந்த விஷ நிறைவேற்றினாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சிம்பிளா மைடாஸ் நான் ஒரு விஷ் பண்ணேன், அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. மிஸ்ஸஸ் மைடாஸ் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம எல்லாருக்குள்ளயும் தான் ஆசை இருக்கும், ஆனா அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா? இப்போ மைடாஸ் அவங்க டச் பண்ண எல்லாமே கோல்டா மாறணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அண்ட் அந்த விஷ் நிறைவேறிடுச்சு அப்படின்னு மிஸ்ஸஸ் மைடாஸ் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. மிஸ்ஸஸ் மைடாஸ் என்ன சொல்றாங்கன்னா, கோல்டுனா என்ன, அதை நம்மளால சாப்பிட முடியுமா, குடிக்க முடியுமா? கோல்டு ஒரு சாதாரண ஷைனிங் மெட்டல். இதுக்கு போய் மிடாஸ் ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு மிஸ்ஸஸ் மிடாஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் மைடாஸ் சிகரெட் பிடிக்கலான்னு சிகரெட்டை லைட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சிகரெட்டுமே கோல்டா மாறிடுச்சு. மைடாஸால சிகரெட்டை யூஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸ் கிண்டல் பண்ற மாதிரி, அட்லீஸ்ட் இப்பவாச்சும் உங்களால ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட முடிஞ்சிச்சே அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. தட் நைட் ரெண்டு பேருமே தனித்தனி ரூம்ல தூங்குறாங்க. நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸ் அவங்க ஹஸ்பண்ட பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா மைடாஸ் அவங்கள டச் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்பீக்கருமே கோல்டா மாறிடுவாங்க. சோ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோரை ஓபன் பண்ண முடியாத மாதிரி அந்த டோருக்கு முன்னாடி சேரையும் தூக்கி வச்சிருந்தாங்க. மைடாஸ் கெஸ்ட் ரூம்ல தூங்கி இருப்பாங்க. ஆனா அந்த ரூமுமே ஏன்ஷியன்ட் எஜிப்தியன் கிங்கோடைய கோல்டன் கல்லற மாதிரி அந்த கெஸ்ட் ரூமே கோல்டா மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கர் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்னா சந்தோஷமா இருந்தத பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா இப்போ மைடாஸோடைய விஷால மைடாஸ் அவங்கள டச் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் கோல்டா மாறிடுவாங்களோன்னு நம்ம ஸ்பீக்கர் பயப்படுறாங்க. தட் நைட் நம்ம ஸ்பீக்கருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல நம்ம ஸ்பீக்கருக்கு ஒரு கோல்டன் சைல்டு பிறக்குது. அந்த சைல்டுடைய கை, கால், ஐஸ் எல்லாமே ஃபுல்லா கோல்டா இருக்குது. ஸ்பீக்கருடைய மில்க்கும் கோல்டா இருக்குது. அது நம்ம ஸ்பீக்கருடைய ஸ்கின்னை எரிக்குது. நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்பீக்கர் பயத்தோட தான் எந்திக்கிறாங்க. நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸ் என்ன சொல்றாங்கன்னா, கோல்டால செய்யப்பட்ட இதயத்தோட யாராலையும் வாழ முடியாது. தங்கம் தங்கம்னு பேராசை புடிச்ச ஒரு இடியட்ட மேரேஜ் பண்ணிக்கிட்டேனேன்னு நம்ம ஸ்பீக்கர் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் அவங்க ஹஸ்பண்ட் மைடாஸ
கார்ல யாருமே இல்லாத காட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த ஃபாரஸ்ட்ல விட்டுட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸ் எப்பவாவது அவங்க ஹஸ்பண்ட போய் பாப்பாங்க. மிஸ்ஸஸ் மைடாஸ் அவங்க ஹஸ்பண்ட பாக்குறதுக்கு காட்டுக்கு போகும்போதே அவங்க ஹஸ்பண்ட் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அங்க கோல்டன் ஃபிஷ் கிடைக்கும், கோல்டன் ராபிட் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோல்டுல மாறி கிடைக்கும். மைடாஸ் ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க. நம்ம ஸ்பீக்கர் அவங்க ஹஸ்பண்ட பார்க்க போகும்போது மைடாஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கிரீக் காட் பேன் மரத்துல உட்கார்ந்து ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மைடாஸ் தனிமையிலே இருந்தனால அவங்க இல்லாத விஷயங்கள இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. சோ இனி மைடாஸ் கிட்ட பேச முடியாதுன்னு மிஸ்ஸஸ் மைடாஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸுக்கு என்ன வருத்தம்னா, அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட அவங்கள பத்தி யோசிக்காம விஷ் பண்ணிருக்காங்க. ரொம்ப செல்ஃபிஷா மைடாஸ் நடந்துகிட்டதா மிஸ்ஸஸ் மைடாஸ் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸ் அவங்க வீட்டுல என்னெல்லாம் கோல்டா மாறி இருக்குதோ அது எல்லாத்தையுமே வித்துட்டு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. அடிக்கடி நம்ம ஸ்பீக்கர் மிஸ்ஸஸ் மைடாஸுக்கு அவங்க ஹஸ்பண்டோடைய நினைப்பு வரும். ஒரு நாள் a bowl of apples பார்க்கும்போது மிஸ்ஸஸ் மைடாஸுக்கு அவங்க ஹஸ்பண்டோடைய ஞாபகம் வருது. மிஸ்ஸஸ் மைடாஸ் அவங்க ஹஸ்பண்டோடைய டச்சையும் அவங்க ஹஸ்பண்டோடைய வார்ம் ஹேண்ட்ஸையும் ரொம்ப மிஸ் பண்றாங்க. சோ அவ்வளவுதான் மிஸ்ஸஸ் மைடாஸ் இந்த போயமுடைய ஷார்ட் எஸ்ஸே, டீடைல்டு எஸ்ஸே அண்ட் இந்த பிபிடியை நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.